அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி வரலாறு மாதிரி தேர்வு இன்றைய வினாக்களை நாம் காணலாம். இன்றைய முதல் கேள்வி, சாட்லர் கமிஷன் அதாவது சாட்லர் கமிஷன் எதற்காக உருவாக்கப்பட்டது? இதற்கான சரியான பதில் பி. இந்திய பல்கலைக்கழக கல்வி நிலைமையை ஆய்வு செய்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த சாட்லர் கமிஷன். அடுத்து இரண்டாவது கேள்வி, சாட்லர் கமிஷன் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இதற்கு சரியான பதில் பி. 1917 சாட்லர் கமிஷன். அடுத்தது மூன்றாவது கேள்வி, விடிவெள்ளி கழகம் அதாவது டான் சொசைட்டி இதை நிறுவியவர் யார்? இதை பி. சதீஷ் சந்திர முகர்ஜி என்பவர் நிறுவியிருக்கிறாரு. இது எந்த ஆண்டில் நிறுவனாங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நான்காவது கேள்வி, சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியில் இருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல் என்பது யாருடைய கூற்று? இதற்கு சரியான பதில் அரவிந்த கோஷ். அதே நேரத்தில் சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் யார் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க நான்காவது கேள்விக்கு. அடுத்து ஐந்தாவது கேள்வி, முதலாம் ராஜேந்திர சோழன் வட இந்திய போர்களில் வெற்றியின் நினைவாக எழுப்பப்பட்டது எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன வெற்றியின் நினைவாக இது பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம். அடுத்து ஆறாவது, தெற்கு சுமத்ராவை கைப்பற்றியவர் யார்? யாருன்னா அவரும் ராஜராஜ சோழனின் புதல்வன் முதலாம் ராஜேந்திர சோழன். அதற்காக அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கும். அந்த சிறப்பு பெயர் என்ன என்பதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி, லோக்பால் என்னும் கூற்றை முதலில் உருவாக்கியவர் யார்? இதற்கு சரியான பதில் ஏ. லட்சுமிமால் சிங்வி என்பவர் தான் இதை உருவாக்குனார். இந்த வேர்டை காயின் பண்ணவர் லோக்பால். அடுத்து எட்டாவது கேள்வி, தமிழக வரலாற்றில் வர்ணாசிரம தர்மங்கள் அனுபாலிதா என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள் யார்? இதற்கு சரியான பதில் பி. பாண்டியர்கள். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, நேரு அறிக்கை கமிட்டியின் தலைவர் யார்? இதற்கு சரியான பதில் பி. பண்டிட் மோதிலால் நேரு. இந்த நேரு அறிக்கை எந்த ஆண்டு வெளிவந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பத்தாவது கேள்வி, எந்த கருத்து முடிவில் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே எதிர்ப்பு ஏற்பட்டது? எதில் ஒரு முரண்பாடு ஏற்பட்டது? எதுனா தாழ்த்தப்பட்டோர், அதாவது இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், அதனால் தனித்தொகுதி முறை, இதனால் ஏற்பட்டது. இருவருக்கும் இடையே ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கும். அது என்ன ஒப்பந்தம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஒப்பந்தத்தினுடைய ஆண்டு 1932. அது என்ன ஒப்பந்தம் என்பது சொல்லுங்க. 11வது கேள்வி, தெற்கில் இருந்து வந்த தீர்க்கதரிசி என்று சிறப்பாக அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கு சரியான பதில் சி. ஈவேரா ராமசாமி பெரியார். சுயமரியாதை இயக்கத்தை 1925 தொடங்கியிருப்பார். அடுத்து, முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று கூறும் வெளிநாட்டு நூல் எது? இதற்கு சரியான பதில் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் என்ற நூல் இதை முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று கூறுகிறது. 13வது கேள்வி, யசோதவர்மன் எந்த ஹீனரை வென்றார்? எந்த ஹீன மன்னரை வென்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு சரியான பதில் பி. மிகிர குலன் என்பது சரியான பதில். அடுத்து 14வது கேள்வி, மாண்டசோர் தூண் கல்வெட்டுகள் எந்த வம்சத்திற்கு சொந்தமானது? எதுனா அவுலிகாரா வம்சம். இந்த மாண்டசோர் கல்வெட்டு எந்த மன்னரை பற்றி குறிப்பிடுகிறது என்று கமெண்ட் செய்யுங்கள். 15வது கேள்வி, சேரர்களின் வரலாற்று பெட்டகமாக அழைக்கப்படும் நூல் எது? சேரர்களின் வரலாற்று பெட்டகம் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா பி. பதிற்று பத்து என்பது சேரர்களின் வரலாற்று பெட்டகம். 16வது கேள்வி, புதுடெல்லியின் பழைய வரலாற்று பெயர் என்ன? என்னன்னா இதற்கு ஆன்சர் பி. இந்திரபிரஸ்தா என்பது சரியான பதில். அடுத்து 17வது கேள்வி, ராய்போடி தல்வண்டி அல்லது தால்வண்டி இப்போது எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? என்னன்னா பி. நங்கனா சாஹிப். ஏன் இந்த கேள்வி இதுனா இங்கே தான் சீக்கியர்களின் அந்த சீக்கிய மதத்தை தோற்றுவித்த குருநானக் அவர்கள் பிறந்த இடம். 18வது கேள்வி, குத்புதீன் ஐபகால் முதலில் உருவாக்கப்பட்ட கட்டிடமானது டேஷ் ஆகும். இதற்கு சரியான பதில் சி. குவாத்துல் இஸ்லாம் என்ற மசூதி தான் முதலாக கட்டப்பட்டது. அடுத்து 19வது கேள்வி,
தாழ்த்தப்பட்ட மற்றும் சாதிய இந்துக்கள் மத்தியிலே சமூக சமத்துவத்தை போதிக்க யாரால் சமாஜ் சமத சங்கம் தொடங்கப்பட்டது? இதற்கு சரியான பதில் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அடுத்து 20வது கேள்வி. மதராஸ் தேவதாசிகள் அதாவது அர்ப்பணிப்பு தடுப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? இப்போனா 1947 அக்டோபர் 9ஆம் தேதி தான் சட்டமாக கொண்டு வரப்பட்டது அர்ப்பணிப்பு தடுப்பு சட்டம். அடுத்து 21வது கேள்வி. விஜயாலயன் அதாவது விஜயாலயன் சோழன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யார்? இதற்கு சரியான பதில் 2 அதி ராஜேந்திரன் அவரோட முடியுது. அடுத்த 22வது கேள்வி. முஸ்லீம் லீக் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு முஸ்லீம் லீக் உருவாக்கப்பட்டது? 1906 என்பது சரி. அடுத்து 23. முஸ்லீம் லீக் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆகா கான் மற்றும் நவாப் அலி சலிமுல்லா என்பவரால் உருவாக்கப்பட்டது. இதில் முக்கியமாக வர்றது நவாப் அலி சலிமுல்லா. அடுத்து 24வது கேள்வி. முஸ்லீம் லீக் தொடங்கப்பட்ட இடம் எது? எந்த இடத்துல தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட தற்போதைய தலைநகரம் அதாவது டாக்கா என்ற நகரத்தில் தான் முஸ்லீம் லீக் தொடங்கப்பட்டது. அடுத்து 25வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது 2வது தாஜ்மஹால் என்று அழைக்கப்படுகிறது? இதற்கு சரியான பதில் பிபி மக்பாரா. இந்த பிபி மக்பாரா என்பது என்னன்ட்டு 25ன்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்க. 26வது கேள்வி. பாபர் என்பதன் பொருள் என்ன? இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புலி. அவருடைய முழு பெயர் ஜாகிருதீன் முகமது பாபர். அடுத்து 27. மியான் தான்சனை பொறுத்தவரையில் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதல்ல? தான்சேன் என்பது பேரரசர் அக்பரால் அவருக்கு வழங்கப்பட்ட பட்டம். ஆமாம், இவர் பேர் ராம்தானு பாண்டே அப்படின்னு தான் இவரோட உண்மையான பெயர். அது தான்சேன் இந்து கடவுள்கள் மற்றும் தெய்வங்கள் மீது துருபதங்களை ஏற்றினார். இதுவும் சரியானது. தான்சேன் தனது ஆதரவாளர்களை பற்றி பாடல்களை இயற்றினார். இதுவும் சரியாக தான் உள்ளது. தான்சேன் பல ராகங்களை கண்டறிந்தார். இது தவறாக உள்ளது. அடுத்து 28வது கேள்வி. குப்தர்கள் ஏற்படுத்திய ஒற்றர் அமைப்பு பெயர் என்ன? இதற்கு சரியான பதில் துடகா என்பது சரியான பதில். 29வது கேள்வி. ஹரிஹரர் மற்றும் புக்கர் விஜயநகர பேரரசு ஏற்படுத்தும் முன்பாக யாரிடம் பணிபுரிந்தனர்? இதற்கு சரியான பதில் ஹொய்சாளர்கள் என்பது சரியான பதில். 30வது கேள்வி. தர்க்கம் குறித்த முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் யார்? இதற்கு சரியான பதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா வசுபந்து என்பது சரியானது. அடுத்து 31வது கேள்வி. லியோனல் கர்டியஸ் கீழ்காணும் எந்த பதவியை வகித்தார் என்பதனால் அவரை டயார்ச்சியின் அதாவது இரட்டை ஆட்சியின் தந்தை என்று அழைக்கிறார்கள்? எதுன்னு பார்த்தீங்கன்னா சி. இந்தியாவின் முதன்மை அரசியல் ஆலோசகர் மற்றும் சீர்திருத்த உதவியாளர். இவர் தான் இந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் 1919 உருவாக்குறதுல ஒரு முக்கிய பங்கு வகித்தார். அவர் அந்த இரட்டை மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை உருவாக்கியவர். அதான் அவர் டயார்கியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். 32வது கேள்வி. இந்திய அரசாங்க சட்டம் 1919 முக்கிய சீர்திருத்தங்களை யார் பரிந்துரைத்தார்கள்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ. லியோனல் கர்டியஸ் மற்றும் லார்ட் மேத்யூ. அவங்களும் இது பண்ணாங்க. அதை சட்டமாக இது பண்ணது மாண்டேகு மற்றும் லார்ட் செம்ஸ்போர்ட். அதான் தான் மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் என்று அழைக்கப்படுகிறது. மாண்டேகு செம்ஸ்போர்டு. அடுத்து 33வது கேள்வி. இந்தியாவில் பொதுப்பணித்துறை பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் PWD டேஷாம் ஆண்டு டல்லசி பிரபுவால் தொடங்கப்பட்டது? இதனால் 1848ஆம் ஆண்டு. 34வது கேள்வி. கர்சன் பிரபுவின் கல்வித்துறையில் மேற்கொண்ட முக்கிய சீர்திருத்தமாக கருதப்படுவது? கல்வித்துறையில் என்னென்னு பண்ணான்னா ஏ. இந்திய பல்கலைக்கழக சட்டம் 1904. எல்லாமே பண்ணியிருப்பார். வங்க பிரிவினை அவர் தான் பண்ணியிருப்பார். இருந்தாலும் கல்வி சீர்திருத்தம் கேட்கும்போது இந்திய பல்கலைக்கழக சட்டம். 35வது கேள்வி. விக்டோரியா மகாராணியின் பிரகடனம் என்பது இந்தியாவில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிந்து பிரிட்டிஷ் அரசிடம் நேரடியாக இந்தியாவை கொண்டு வந்ததை அறிவித்த நவம்பர் 1, 1858 அன்று டேஷ் வெளியிடப்பட்ட ஓர் அரச அறிவிப்பாகும். எந்த இடத்துலனா அலகாபாத்தில் வெளியிடப்பட்ட ஒரு அரச அறிவிப்பாகும். 36வது கேள்வி. ராபர்ட் கிளைவ் அறிமுகப்படுத்திய இரட்டை ஆட்சி முறை குறித்து பின்வரும் அறிக்கைகளை வாசித்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும்.
இரட்டை ஆட்சி முறை கீழ் கிழக்கிந்திய கம்பெனி வரி வசூலை மேற்கொண்டது. இதுவும் சரியானது. நவாப் சட்டம் ஒழுங்கு மற்றும் குடிமை நிர்வாகத்தை கவனித்தார். இதுவும் சரியானது. நவாப் கிட்ட இதெல்லாம் இருந்துச்சு. இந்த முறை வங்காளத்தில் நிர்வாகத்தை வலுவாக்கியது. இதுதான் தவறானது. நிர்வாகத்தை வலுவாக்கல, நாசம் பண்ணி விட்டது. அப்போ எது சரின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ரெண்டும் சரி. 37வது கேள்வி, கீழ்காணும் சொற்பொழிவுகளில் காந்தியடிகளின் முதல் அரசியல் உரை என புகழப்பெற்றது எது? எதுனா பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் சொற்பொழிவு. அது எந்த ஆண்டு நடந்ததுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. 38வது கேள்வி, யுவான் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார்? இதற்கு சரியான பதில் பி. நரசிம்மவர்மன் என்பது சரியானது. 39வது கேள்வி, திப்பு சுல்தான் இறக்க காரணமான போர் எது? எதுனா டி. 4ஆம் மைசூர் போர். 4ஆம் மைசூர் போர் நடந்த ஆண்டு எதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. 40வது கேள்வி, பண்டைய இந்தியாவில் முதலில் பருத்தி உற்பத்தி செய்தவர்கள் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா பி. ஹரப்பா மக்கள். 41வது கேள்வி, சங்க இலக்கியத்தில் மௌரிய படையெடுப்பை பற்றி குறிப்பிட்ட கவிஞர் யார்? யாருன்னா அகநானூற்றில் மாமூலனார் பாடல்கள் காணப்படுகின்றன மௌரியர் படையெடுப்பை பற்றி. 42வது கேள்வி, அமராவதி கலைபாணி எந்த வம்சத்துடன் தொடர்புடையது? இதற்கு சரியான பதில் சி. சாதவாகன என்பது சரியானது. அமராவதி கலைபாணி. அடுத்து 43வது கேள்வி, தேசிய திட்டக்குழு தொடங்கப்பட்ட ஆண்டு? த இயர் த நேஷனல் பிளானிங் கமிஷன் வாஸ் ஸ்டார்டட் பை. என்னைக்குன்னா 1950 மார்ச் 5ஆம் தேதி தொடங்கப்பட்டது. 44வது கேள்வி, பங்களாதேஷின் தேசிய கீதம் அமர் ஷேனா பங்காலாவை எழுதியவர் யார்? ஹூ ரோட் பங்களாதேஷ் நேஷனல் ஆந்தம் அமர் சோனா பங்காலா? யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய கீதத்தை எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் தான் அந்த தேசிய கீதத்தையும் எழுதியிருக்கிறாரு. அடுத்து 45, மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார்? மக்களவைக்கு அப்படின்னு பார்க்கும்போது பி. 2 பேரை நியமனம் செய்கிறார். 2 பேர். அடுத்து 46வது கேள்வி, தாஷ்கண்ட் ஒப்பந்தத்தில் இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியும் பாகிஸ்தான் அதிபர் யார் கையெழுத்திட்டனர்? இதற்கு சரியான பதில் அயூப் கான் என்பது சரியானது. 47வது கேள்வி, 1945 ஜூன் 25 நெருக்கடி நிலை பிரகடனத்தில் கையொப்பமிட்ட குடியரசுத் தலைவர் யார்? இதற்கு சரியான பதில் பி. பக்ருதீன் அலி அகமது. முக்கியமான கேள்வி. 48வது கேள்வி, இந்தியாவின் பாதுகாக்கப்பட்ட நாடாக உள்ளது எது? கீழ்கண்டவற்றுள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூடான் என்பது சரியான பதில். இந்தியாவின் பாதுகாக்கப்பட்ட நாடாக உள்ளது பூடான். 49வது கேள்வி, தேசிய பாடலை முதலில் எந்த மொழியில் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி ஏற்றினார்? எதுன்னு பார்த்தீங்கன்னா வங்காள மொழியில் தான் அவர் ஏற்றினார். அடுத்து 50வது கேள்வி, பட்டேலுக்கு சர்தார் என்ற பட்டத்தை சூட்டியவர் யார்? இதற்கு சரியான பதில் பி. மகாத்மா காந்தியடிகள் என்பது சரியானது. 51வது கேள்வி, பொறுத்துக மேட்ச் த ஃபாலோயிங். முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 1956 ஹரட் தோமர் மாதிரி சரியாக உள்ளது. 2வது 5 ஆண்டு திட்டம் 1956 1961 பிசி மஹலனோபிஸ் மாதிரி சரியாக உள்ளது. 3வது 5 ஆண்டு திட்டம் 1961 66 சுக்மோய் சக்கரவர்த்தி மற்றும் சாண்டி மாதிரி இதுவும் சரியாக உள்ளது. 4வது 5 ஆண்டு திட்டம் 1969 1974 இதற்கு சரியான பதில் அசோக் ருத்ரா மற்றும் ஹலோன் எல்லாமே சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. மேட்ச். 52வது கேள்வி, சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வந்த ஆண்டு எது? எந்த ஆண்டு ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க? இதற்கு சரியான பதில் ஏ. 2017. 53வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் நாவல் அம்சம் என அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாட்டை கூறியவர் யார்? இதற்கு சரியான பதில் சி. டாக்டர் B.R. அம்பேத்கர். 54வது கேள்வி, தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கு சரியான பதில் தந்தை பெரியார். 55வது கேள்வி, தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது? இதற்கு சரியான பதில் 1916. அடுத்த 56வது கேள்வி, திராவிட நாடு எந்த கட்சியின் இதழாக இருந்தது? இதற்கு சரியான விடை என்ன வரும்? இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக கட்சியின் பத்திரிகை தான் திராவிட நாடு. அடுத்து 57வது கேள்வி, துர்கேஷ் நந்தினி நாவலின் எழுத்தாளர் யார்? இந்த துர்கேஷ் நந்தினி அப்படின்ற நாவலின் எழுத்தாளர்
ஆ. பங்கிம் சந்திர சட்டோபாத்யா. இவர் வேற எந்த நூலை எழுதியிருக்கிறார்? ஆனந்த மடம் என்ற நூலில் ஒரு பாடல் வரும், அதுதான் இந்தியாவின் தேசிய பாடல். அது என்ன பாடல்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த 58வது கேள்வி. ஹுமாயூன் சமாதி யாரால் கட்டப்பட்டது? இதற்கு சரியான பதில் ஆ. அமிதா பானு பேகம். அடுத்த 59வது கேள்வி. ரோஹிலா போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? இதற்கு சரியான பதில் 1774 என்பது சரி. அப்பொழுது ஆங்கில ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். 60வது கேள்வி. வங்கப் பிரிவினை எப்போது நடந்தது? இதற்கு சரியான பதில் பி. 1905 அக்டோபர் 16. அந்த நாளை வங்காள மக்கள் துக்க தினமாக கடைபிடித்தனர். அடுத்து 61வது கேள்வி. வங்கப் பிரிவினைக்கு எதிராக தொடங்கிய இந்திய இயக்கம் எது? இதுனா பி. சுதேசி இயக்கம். வங்கப் பிரிவினையும் சுதேசி இயக்கமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. 62வது கேள்வி. அசோகரின் ஆட்சி காலத்தில் தர்ம மகா மாத்திரர்கள் எனப்படும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டது பற்றி கூறும் கல்வெட்டுகள் எது? எந்த கல்வெட்டில் சொல்லியிருக்கிறாங்கன்னா தர்ம மகா மாத்திரர்கள் 5ஆம் பாறை கல்வெட்டு, பாறைத்தூண் கல்வெட்டு. அடுத்த 63வது கேள்வி. சின்னமனூர் பெரிய செப்பேடுகளை வெளியிட்ட பாண்டிய மன்னர் யார்? இதற்கு சரியான பதில் 2ஆம் நரசிம்மன் என்பது சரியான பதில். சின்னமனூர் பெரிய செப்பேடுகள். அடுத்த 64வது கேள்வி. அங்கோர்வாட் இந்து கோயில் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? இதற்கு சரியான பதில் எந்த நாட்டில் அமைந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கம்போடியா. கம்போடியா என்பது சரியான பதில். அதான் இந்த கம்போடியா நாட்டின் தலைநகரமான அங்கோர் என்ற இடத்துல தான் இந்த அங்கோர்வாட் கோயில் அமைந்துள்ளது. உலகில் மிகப்பெரிய இந்து கோயில். 65வது கேள்வி. வாதாபி என்பது யாருடைய தலைநகரம்? இதற்கு சரியான பதில் சாளுக்கியர்கள். வாதாபி. 66வது கேள்வி. மனிதனால் பயன்படுத்தப்பட்ட முதல் உலோகம் எது? இதற்கு சரியான பதில் செம்பு, காப்பர் என்பது சரியான பதில். 67வது கேள்வி. புலிகேசி 2ஆம் புலிகேசி எந்த ஆண்டு அரபு படைகளை தோற்கடித்தார்? எப்போ பார்த்தீங்கன்னா பி. கிபி 738 தோற்கடிக்கிறது அரபு படைகளை. 68வது கேள்வி. புலிகேசின் 2ஆம் புலிகேசி 738 கிபியில் எந்த படைகளை தோற்கடித்தார்? எந்த படைகளைனா இந்த அரபு படைகளை, அதாவது இந்த அரபியர்கள் இந்தியாவுக்குள் வருவதை தடுத்தவர் இந்த புலிகேசி. ஏன்னா 712 முகமது பின் காசிம் சிந்து பகுதியை கைப்பற்றியிருப்பார். அதுக்கப்புறம் மீண்டும் இந்த பகுதிக்குள்ளே வரும்போது அதை சாளுக்கியர்கள் வெற்றிகரமாக அரேபியர்களை தடுத்தார்கள். 69வது கேள்வி. புத்தர் எந்த குலத்தை சார்ந்தவர்? எந்த குலம் பார்த்தீங்கன்னா சாக்கிய குலத்தை சார்ந்தவர். அதனால தான் அவர் சாக்கிய முனி என்றும் அழைக்கப்பட்டார். 70வது கேள்வி. காதம்பரி என்ற நூலை இயற்றியவர் யார்? இந்த காதம்பரி என்ற நூலை இயற்றியவர் பாணபட்டர், அரசோட அவைக்கள புலவர். அவர் எழுதிய இன்னொரு நூல் என்னன்ட்டு கமெண்ட் செய்யுங்கள். 71வது கேள்வி. சிந்து சமவெளி நாகரிகத்தில் கட்டடங்கள் எதனால் கட்டப்பட்டிருந்தன? இதனால் முழுமையான ஒரு சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருந்தன. அடுத்து 72வது கேள்வி. எல்லோராவில் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? இந்த எல்லோராவில் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? முதலாம் கிருஷ்ணர் என்பது சரியான பதில். அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒருத்தர் காஞ்சிபுரத்தில் இந்த கைலாசநாதர் கோயிலை கட்டியிருப்பார். அவர் யார் என்று கமெண்ட் செய்யுங்கள். அடுத்து 73வது கேள்வி. குஷானர்களின் சிற்பங்கள் எந்த தொல்பொருள் பாதுகாப்பு அரங்கத்தில் பாதுகாக்கப்படுகின்றன? இதற்கு சரியான பதில் மதுரா என்பது சரியானது. 74வது கேள்வி. கிபி 949 நடந்த தக்கோலோ போரில் யார் சோழர்களை முறியடித்தார்? யார் சோழர்களை முறியடித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. 3ஆம் கிருஷ்ணர், கன்னர தேவன். இந்த 3ஆம் கிருஷ்ணர் என்பவர் தான் தக்கோலோ போரில் சோழர்களை முறியடித்தார். எந்த சோழர் தோற்றார் அப்படின்ட்டு கமெண்ட் செய்யுங்கள். போன கேள்விக்கான பதில் 75. தக்கோலோ போரில்
சோழ படைகளுக்கு தலைமை தாங்கியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா சி ராஜாதித்யன் என்பவர் தான் சோழ படைகளுக்கு தலைமை தாங்குகிறார். ஆனால் அவர் தோல்வியுற்றார். 76வது கேள்வி. 76வது கேள்வி. கவிராஜ மார்க்கம் என்பது எந்த மொழியின் முதல் கவிதையியல் நூலாகும்? கவிராஜ மார்க்கம் இதுனா பி கன்னட மொழியின் முதல் கவிதை நூல் கவிராஜ மார்க்கம். 77வது கேள்வி. பழங்கால கன்னட இலக்கியத்தில் 3 ரத்தினங்கள் என பெயரிடப்பட்டவர்கள் யார்? இதற்கு சரியான பதில் ஏ பம்பா, பொன்னா மற்றும் ரன்னா என்பது சரியானது. 78வது கேள்வி. ரிக் வேத காலத்தில் புரந்தரா என்ற பெயரில் குறிப்பிடப்பட்ட முக்கிய கடவுள் யார்? யார் புரந்தரா என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடிகளின் கடவுள் பி இந்திரன். அவர் தான் புரந்தரா என்று அழைக்கப்பட்டார். இந்திரன் ரிக்வேத காலத்தில் மிக முக்கிய கடவுளாக இருந்தவர். பின்வேத காலத்தில் ருத்ரன், விஷ்ணு, சிவன், பிரம்மா இவங்கெல்லாம் முக்கிய கடவுளாக ஆகிடுவாங்க பின்வேத காலத்தில். 79வது கேள்வி. இந்திய பொருள் முதல்வாதத்தில் சார்வாக்கர்கள் எதிர்ப்பு போராட்டம் எது? என்னன்னா இந்திய பொருள் முதல்வாதத்தை உருவாக்கியவர் இதுதான். என்னன்னா பி வேதங்களை ஒரு கண்ணோட்டமாக ஏற்கும் நம்பிக்கை. சார்வாகத்தை இயற்றியவர் சார்வாகர். 80வது கேள்வி. பாமன் ஷா தனது மாகாணங்களை பிரித்தது எவ்வாறு அழைக்கப்பட்டது? தனது மாகாணங்களை எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தராப்ஸ் என்பது சரியான பதில். தராப்ஸ் என்று அழைக்கப்பட்டன மாகாணங்கள். 80வது கேள்வி. பாமன் ஷா பிரித்த மாகாணங்களை என்ன என்று அழைக்கப்பட்டது? எதுக்குன்னா சரியான பதில் பி தராப்ஸ் என்று அழைக்கப்பட்டன. 81வது கேள்வி. பின்வரும் ஆட்சியாளர்களில் யார் திவானி கைரத் என்ற துறையை அமைத்தவர்கள்? இதற்கு சரியான பதில் ஃபெரோஷா துக்ளக் என்பது சரியானது. இந்த திவானி கைரத் என்பது என்ன துறை என்று கமெண்ட் பண்ணுங்க. 82வது கேள்வி. ராஜ்யத்திற்கு எந்த உறவும் தெரியாது என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான பதில் அலாவுதீன் கில்ஜி. 83வது கேள்வி. எந்த காரணத்திற்காக விடுதலையாளர் என்ற பட்டம் சந்திரகுப்த மௌரியருக்கு வழங்கப்பட்டது? ஏன்னா பி கிரேக்கர்களிடமிருந்து இந்தியாவை காப்பாற்றியதற்காக. என கிமு 305 செல்யூக்கஸ் நிக்கேட்டரோட படைகளை தோற்கடித்திருப்பார். அதனால் அந்த வடமேற்கு பகுதிகளெலாம் அவருக்கு கிடைத்திருக்கும். 84வது கேள்வி. யோகாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கு சரியான பதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதஞ்சலி முனிவர். யோகாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பதஞ்சலி முனிவர். அடுத்து 85வது கேள்வி. தி இண்டிபெண்டன்ஸ் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? இதற்கு சரியான பதில் மோதிலால் நேரு. அடுத்து 86வது கேள்வி. தக்கான கல்விக் கழகத்தை தொடங்கியவர் யார்? இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி கோவிந்த ரானடே. மகாதேவ் கோவிந்த ரானடே என்பது தான் சரியான பதில். அது அந்த ஆப்ஷன் இதில் கிடையாது. அடுத்து 87வது கேள்வி. அணிசேரா நாடுகள் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? யாருன்னா ஜவஹர்லால் நேரு. நான் அலைன் மூவ்மெண்ட் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. 88வது கேள்வி. கீழ்கண்டவர்களுள் மைசூர் புலி என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கு சரியான பதில் திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் எந்த மைசூர் போரில் இறந்தாருன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க எந்த ஆண்டு. 89வது கேள்வி. மெகஸ்தனிஸ் செய்தியை மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா என்ற கிரேக்க நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா மெக்ரெண்டில் என்பவர் தான் இந்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார் மெகஸ்தனிஸ். அடுத்து பின் வருவனவற்றுள் கதா சரித சாகரம் என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கு சரியான பதில் ஏ சோமதேவர் என்பது சரியானது. பின் வருவனவற்றுள் பிருத்திவிராஜ்ர சோ என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்த் பரிதை என்பது சரியான பதில். இது 3ஆம் பிருத்திவிராஜ் சௌகான் மற்றும் சம்யுக்தா இவங்களுடைய வரலாற்றை கூறும் நூல் தான் பிருத்திவிராஜ ராஜசோ. 91வது கேள்வி. சுத்தி இயக்கம் தொடங்கியவர் யார்? யார்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி சுத்தி இயக்கத்தை தொடங்கியவர்.
92வது கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளை பார்க்கவும். ஏ, ஹுமாயூன் அரசியல்வாதியாக நடந்து கொள்ளவில்லை. காரணம் ஆர், அவனை எதிர்த்தவர்களை மீண்டும் மீண்டும் மன்னித்து விட்டார். இதற்கு சரியான இது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மற்றும் ஆர் ஏவுக்கு சரியான விளக்கம், தக்க விளக்கம். 93வது கேள்வி, புஷ்யமித்ர சுங்கர் எந்த வம்சத்தை நிறுவினார்? இதற்கு சரியான பதில் சி, சுங்க வம்சம் என்பது சரியான விடை. 94வது கேள்வி, புஷ்யமித்ர சுங்கர் எந்த மதத்தை பின்பற்றினார்? அவர் பின்பற்றிய மதம் இந்து மதம். மீண்டும் இந்து மதம் தலை தொங்கியது சுங்கர்கள் காலத்தில். 95வது கேள்வி, சுங்க வம்சத்தின் கடைசி அரசன் யார்? இதற்கு சரியான பதில் ஏ, தேவபூதி என்பது சரியான பதில், தேவபூதி. 96வது கேள்வி, கான்வா வம்சத்தை நிறுவியவர் யார்? இதற்கு சரியான பதில் பி, வாசுதேவ கான்வா. 97வது கேள்வி, சாதவாகன வம்சத்தை நிறுவியவர் யார்? இந்த சாதவாக வம்சம் என்பதை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி, சிமுகா என்பது சரியான பதில், சிமுகா. 98வது கேள்வி, சீக்கியருக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி போர் எது? எந்த போர் துப்பாக்கி போர் என்று அழைக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா டி, குஜராத் போர். இது எந்த ஆண்டு நடைபெற்றது என்பது சொல்லுங்கள். 99வது கேள்வி, பின்வருவனவற்றுள் கீத கோவிந்தம் என்ற நூலை எழுதியவர் யார்? இந்த கீத கோவிந்தம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு சரியான பதில் ஜெயதேவர் என்பது சரியான பதில், ஜெயதேவர் கீத கோவிந்தம் என்ற நூலை எழுதியவர்.